சின்ன பொண்ணு அவளை சுற்றி ஒரு பாஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த பாஸ்க்குள்ளே தான் இருந்துட்டு வரா. அந்த பாஸ்லேருந்து அவளை தூக்குனாலோ இல்லை யாராச்சும் வெளியே கூப்பிட்டாலோ கத்தி அரள்றா. ஏதோ 10 மாடி கட்டடத்துலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி அழுது அடம் பிடிச்சிட்றா. அவளுக்கு பாத்ரூம் வந்தால் கூட போகாமல் அந்த கட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கிறா. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா ஒரு சின்ன பூத்தொட்டி எடுத்து அந்த பொண்ணு பக்கத்தில் வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் நகர்ந்து வரா. அப்புறம் அந்த பூத்தொட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பூத்தொட்டி வேணும்னு தான் தோணுது. ஆனாலும் இந்த பாக்ஸை விட்டு வெளியே வர முடியல. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நைஸாக அந்த கோடை அழிச்சிட்டு இன்னொரு கோடு பெருசாக வரைகிறாங்க. ஸோ இப்போ அவளுக்கு சரி நம்ம இந்த பெரிய கட்டத்துக்குள்ளே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத்தொட்டியை எடுத்துக்கிறா. ஸோ இவளுக்கு என்னென்னா அந்த கட்டம் அவளை சுற்றி தான் இருக்கணும் ஒரு பாக்ஸ் மாதிரி. அதுக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் எடுத்துக்கலான்னு அவளுக்கு தோணுது. வீட்டையே இவளுக்காக மாத்துறாங்க. பார்த்தா எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வீட்டையே ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி அவளுக்கு போகிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு, துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக பண்ணி கொடுக்குறாங்க. முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இது இவங்க அம்மாவே கிடையாது. பார்த்தீங்கன்னா இவ ரோட்டில் அனாதையாக விடப்பட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சிடென்டலாக ரோட்டில் நடுராத்திரி மீட் பண்ணுறாங்க. ஒரு பைக்கு ஆக்சிடென்ட் பண்ண வரும். அதுலேருந்து இவங்க தான் காப்பாற்றிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. டாக்டர் இவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. உடம்பு ரொம்ப முடியல, கிட்னிலையும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இவங்களை தேடி யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. அடுத்த நாள் இவங்க கேட்பாங்க, இந்த பொண்ணை தேடி யாராச்சும் வந்திருக்காங்களான்னு. காப்பாற்றினவங்க யாருமே வரலன்னு சொன்னோன்னே, சரி நாங்களே பார்த்துக்குறோம், கொஞ்ச நாள் எங்கள் கூடயே இருக்கட்டும், அவங்களை யாராவது தேடி வந்தால் நம்ம கொடுத்துடலாம், அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன்னு அந்த அம்மாவும் அப்பாவும் கூட்டு போயிடுவாங்க இந்த சின்ன பொண்ணை. சின்ன பொண்ணு யார்கிட்டயுமே எதுவும் பேசாமல் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு பாஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே தான் ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர் கேட்டாலும் எதுவுமே பேச மாட்டாங்க. கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த பாஸ் அழிச்சாலும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு இவங்க பேசுகிற லாங்குவேஜ் கூட புரியாது. ஏதோ புரிஞ்சாலும் அவங்களுக்கு பதில் பேச தெரியாது. ஏன்னா அவங்க ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. ஜெர்மனில் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு கூகுள் பண்ணி பார்த்தா சோடா புட்டின்னு இருக்கும். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு நாள் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போய் பார்க்க போனவங்க பார்த்தா இந்த பொண்ணை காணோம். எங்கே தேடினாலும் இந்த பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சரி விடுங்க, ஏதோ 2-3 தடவை அந்த பொண்ணு தப்பிக்க பார்த்துருக்கோம், ஒருவேளை அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க போல், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் டோன்ட் வரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லை அந்த பொண்ணு தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவள் வீட்டுக்குள்ளே பாஸ் போட்டு தான் வாழ்ந்துட்டுருப்பா. அவளால் வெளியே தப்பிக்கவும் அவளால் முடியாது. அவளுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு அடித்து சொல்லுவாங்க. இதனால ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் கூடயே சண்டை போட்டுருவாங்க. இவங்க அந்த பொண்ணோட கோணத்துலேருந்து பார்த்தா தான் அவளுக்கு என்ன மனநிலைன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவங்க அந்த பாஸ்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டி பேப்பரில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு ஃபைலை பார்ப்பாங்க. பார்த்தா அதில் ஒரு பொண்ணு இறந்து கிடக்கும். அந்த பொண்ணு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பர் இருக்கிறத பார்த்துருப்பாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த ஃபைலில் அந்த பொண்ணுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், அதனால் இறந்துற மாதிரி இறந்துருப்பாங்க. ஒரு கில்லர் அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா அப்பாவை தேடி இவங்க போவாங்க. பார்த்தா என் பொண்ணு கடத்திட்டாங்க. கடத்தி 5-6 வருஷம் என் பொண்ணுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, அதை கூட கண்டுக்காமல் அவனை பல தடவை ரேப் பண்ணி ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணி கொன்னுட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இப்போ தொலைஞ்சு போன ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ரூமில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட டிராயிங்கில் ஜன்னல் இருக்கும். ஜன்னலில் கீழே ஒரு கருப்பு கலர் ஷேட் இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தா இவ வீட்டு ஜன்னல்லேருந்து எதிர் வீட்டு ஜன்னலில் கரெக்டான ஷேட் இருக்கும். ஸோ எதிர் வீட்டில் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் மேபி இவளை கடத்திருப்பாங்கன்னு நினச்சி, ஏன்னா பக்கத்தில் டக்குன்னு பார்க்கும்போது இவளை காணும். ஸோ அவர் தான் கடத்திருப்பாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு இவ போயிருப்பா. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவர் தான் கடத்திருப்பாங்க. கீழே அவருக்கு பேஸ்மெண்ட் கீழே அந்த பொண்ணை அடைச்சி வச்சு பல நாள் கொடுமைப்படுத்திட்டே வந்திருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் இவளை தான் இந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் நிறைய கேள்வி கேட்டு நம்மளை மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இந்த சின்ன பொண்ணை இவன் தான் விட்டுட்டு போயிருப்பான். சரி ஹாஸ்பிட்டல் போன அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு திருப்பி நம்ம கடத்திட்டு வந்துடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பான். இது இப்போ தான் அவன் சொல்லியிருப்பான். அந்த பொண்ணும் சின்ன பொண்ணும் அங்கே தான் இருக்கும். தெரிஞ்ச உடனே அந்த லேடியை அவன் சுத்தியில் எடுத்து கழுத்திலே குத்திடுவான். குத்திட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கடந்துட்டுருப்பா. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு பாஸ் மாதிரி போட்டு இதுலேருந்து வெளியே போக்கலான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் பயந்து அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும். ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணும், நம்மளை காப்பாற்ற வந்தவங்களுக்கு இப்படி நம்மளால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணும். லேடி நீங்கள் கண்டிப்பாக மாட்டிப்ப, உன்னை பற்றின ஃபைல் என் காரில் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த கார் சாவியை எடுத்துகிட்டு அவன் காரை தேடி போவான். அப்போ இவ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பா, இந்த மாதிரி சாப்பீஸில் நீ நான் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிட்டே வெளியே போய் போலீஸ் இருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் இருப்பான், போய் கத்தி கூப்பிட்டு நம்ம 2 பேருமே தப்பிச்சிடலாம் சொல்லுவாங்க. இவ வெளியே போவா, அதே மாதிரியே வரைஞ்சிக்கிட்டே வெளியே போவா. பார்த்தா வெளியே போகும்போது இந்த சீரியல் கில்லரோட ஒய்ஃப் திருப்பி இவளை தூக்கிட்டு உள்ளே வந்துடுவாங்க. தூக்கிட்டு வரும்போது இவளோட கையில் உள்ள சாப்பீஸ் அந்த டோரில் ஒட்டி அந்த அச்சு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு இந்த லேடியோட ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிருவான், இங்கே தான் சின்ன பொண்ணு இருக்கா
போல, அப்போ நம்ம ஒய்ஃப் இங்கே தான் மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கூப்பிட்ட அப்புறம் போலீஸ் வந்து எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி அவனை கேப்சர் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இந்த லேடியும் இந்த சின்ன பாப்பாவும் சேஃபாக இருப்பாங்க. இந்த சின்ன பாப்பா வந்து அவங்க அம்மா ஒரு பொண்ணு இறந்தான்னு சொன்னாங்கல்ல, அவளோட அம்மா அதாவது இவளோட பாட்டி கிட்ட வந்து இவ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவா. ஸோ அவங்க வீட்டில் இப்போ 2 பேர் நல்லா இருப்பாங்க.